Welcome back to our channel TNPSC Learning. இந்த வீடியோவில் நம்ம TN set then PGTRB க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க then Polytechnic lecturer recruitmentக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எப்படி அப்படின்னா ரீசன்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நெட்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் வந்து செட்டு கேட்டு இந்த மாதிரி ரீசெண்டாக இப்போ ட்ரெண்டிங்காக எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத வச்சு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதை பற்றி இந்த வீடியோவில் ஒன் பை ஒன் பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். What is the range of numbers that can be encoded in 4 bits using 2's complement notation அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ 2's complement அப்படிங்கிறப்பவே நமக்கு தெரிஞ்சிடும். தட் இஸ் வந்து சைன்டு ரெப்ரசன்டேஷன் அப்படின்ட்டு. ஓகேவா, சைன்டு ரெப்ரசன்டேஷன். அப்போ 4 பிட் அப்படின்னு சொன்னால் 4 பிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த லெஃப்ட் மோஸ்ட் பிட் வந்து எதை இது ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா சைனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணோம். ஓகேவா, 4 பிட்ஸ் அப்படின்னா 2's complement அப்படிங்கிறப்போ நெகட்டிவ், தட் இஸ் நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் நம்பர் அந்த மாதிரி ஒரு சைன்டு ரெப்ரசன்டேஷனை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். 4 பிட்ஸ் அப்படின்னா 3 பிட்ஸ் தான் வந்து இது 3 பிட்ஸ் வந்து நம்ம மேக்னிடியூடுக்கு, அந்த 4th பிட் அப்படிங்கிறது சைன்டு மேக்னிடியூடுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம 2's complement அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம 4 பிட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், 1 2 4 8 இந்த மாதிரி தானே பண்ணுவோம். ஸோ ஹையஸ்ட் மோஸ்ட் வேல்யூ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இதுவாக இருக்கும் இல்லையா. இது வந்து 2's ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொன்னதுனால நமக்கு ஒரு ஷார்ட்கட்டாக இந்த லாஸ்ட் வரதை மட்டும் நம்ம மைனஸில் வந்து வச்சுக்கலாம். இதுதான் வந்து ஷார்ட்கட். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸில் வந்து இதே மாதிரி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தட் இஸ் வந்து இந்த லாஸ்ட் மோஸ்ட் வந்து மைனஸில் இருக்கும். 1ன்னு போட்டோம் அப்படின்னா மைனஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதில் என்ன வேல்யூ வருதோ அதில் வந்து நம்ம மைனஸ் சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுதான் அதோட வேல்யூ. ஸோ -8ஓட வேல்யூ தான் வந்துட்டு 1000. ஓகேவா, ஸோ இப்போ இதோட ஹையஸ்ட் வந்து இந்த இடத்துல நம்ம -1 தான் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சாரி, -8 தான் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ வந்து -8ங்கிறது இதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல 0 போட்டோம் அப்படின்னா ஹையஸ்ட் மோஸ்ட் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல -0ங்கிற இடத்துல 0 போட்டோம் அப்படின்னா தான் இந்த வேல்யூ இல்லாமல் போகும், இதுக்கு வேல்யூ இல்லாமல் போகும். தென் 1 அப்படிங்கிறப்போ 4 இந்த இடத்துல 1 4 + 2 + 1 அப்படிங்கிறப்போ 7. ஸோ இது வந்து 0ங்கிறதுனால +7. ஸோ இதோட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா -8 to +7 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா, இப்போது நம்ம இதில் வந்துட்டு இந்த லாஸ்ட் பிட் மட்டும் நம்ம மைனஸாக எடுத்துக்கணும் இந்த வேல்யூவை. ஓகேவா, சப்போஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா 0 போட்டுப்போம். இதுதான் அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ். ஸோ ரேஞ்ச் வந்து 2's complementோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிருந்தா -8 to +7 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். டேட்டா வேர்ஹவுஸ் கண்டெய்ன்ஸ் டேஷ் டேட்டா தட் இஸ் நெவர் ஃபவுண்ட் இன் ஆப்ரேஷ்னல் என்விரான்மெண்ட். ஆப்ரேஷ்னல் என்விரான்மெண்ட்லேயே இல்லாத டேட்டா என்ன அப்படின்னா சம்மரி தான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட், a process residing in main memory and ready and waiting for execution is kept on. A process residing in main memory and ready and waiting for execution, அது ரெடி ஆயிடுச்சு அண்ட் வெயிட்டிங் ஃபார் எக்ஸிக்யூஷன் அப்படின்னா அது எந்த க்யூவில் இருக்கும் அப்படின்னா ரெடி அப்படின்னாலே நமக்கு வந்து ரெடி க்யூவில் தான் வந்து எக்ஸிக்யூஷனுக்கு வெயிட் இருக்கிறதுனால நம்ம ரெடி க்யூவில் தான் வந்துட்டு இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள். சப்போஸ் P, Q and R are cooperating process satisfying mutual exclusion condition, then if the process Q is executing, Q வந்து execute ஆகிட்டுருக்கு, it is in critical section, then both P and R execute in critical section, neither, இதில் வந்து என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போது both P and R execute in critical section, then neither P nor R executes in their critical section, P executes in critical section, R executes in critical section அப்படின்னு. இப்போ வந்து நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க,
சப்போஸ் P, Q and R are cooperative processes கொடுத்தாட்டாங்க. Then satisfy mutual exclusion conditionும் கொடுத்துட்டாங்க. Then if the process Q is executing in critical section, அப்போ ஒரு ப்ராசஸ் வந்து Q வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனில் இருக்கும்போது மற்ற ப்ராசஸ் அதான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் ஒருத்தங்க யூஸ் பண்ணும்போது மற்ற யாரும் அதை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? நெய்தர் P nor R executes in their critical section. இதுதான் வந்துட்டு அதோட ஆன்சர். அட் த டைம் ஒருத்தங்க தான் அந்த இடத்துல கிரிட்டிக்கல் செக்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்லி ஒன் ப்ராசஸ் கேன் என்டர் த கிரிட்டிக்கல் செக்ஷன் அட் அ டைம். So when Q is in the critical section, no other process can be in critical section. That's the explanation. Then which one of the following is not shared by threads of the same process அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த இதை கொஞ்சம் படிச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஓகேவா? இது வந்து புண்டம்பேக்கர் இதோட தட் இஸ் வந்து அட்ரஸ் ஸ்பேஸ் எதெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணணும், எதெல்லாம் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் காலம் லிஸ்ட் சம் ஐட்டம் ஷேர்ட் பை ஆல் த்ரெட்ஸ் இன் அ ப்ராசஸ். ஒரு ப்ராசஸில் இருக்க எல்லா த்ரெட்ஸும் எதெல்லாம் ஷேர் பண்ணிக்கும் அப்படிங்கிறது இதில் இருக்குது. ஓகேவா? எதெல்லாம் வந்து ப்ரைவேட் அப்படிங்கிறது இதில் இருக்குது. இது வந்து ப்ரைவேட், இது வந்து ஃபார் ஷேர். ஓகேவா? இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ப்ரைவேட் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே ஆர் மெமரைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மற்றது எல்லாமே ஷேர்டு தான். ஸோ ப்ரோக்ராம் கவுண்டர், ரெஜிஸ்டர், ஸ்டாக்கு, ஸ்டேட் இது மட்டும்தான் வந்து ப்ரைவேட்டாக இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு இப்போ இந்த கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஷேர்ட் பை த த்ரெட்ஸ் ஆஃப் த சேம் ப்ராசஸ். நாட் ஷேர்ட் அப்படின்னாலே அது என்னது? ப்ரைவேட் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ ஸ்டாக், அட்ரஸ் ஸ்பேஸ், ஃபைல் டிஸ்கிரிப்ஷன், டிஸ்கிரிப்டர் டேபிள், அப்புறம் மெசேஜ் கியூ அப்படிங்கிறப்போ இதில் வந்து எதாக இருக்கும் அப்படின்ட்டு பாருங்கள். நம்ம இதுபடி ஸ்டாக் வந்து நம்ம ப்ரைவேட் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸ்டாக் வந்து ப்ரைவேட்னு பார்த்துருக்கோம். ஸோ ஆன்சரில் வந்து நமக்கு ஸ்டாக் அப்படின்னு தெரியுது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஷேர்ட் பை இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் தான் நம்ம அந்த டென்ஷனாக வந்து அந்த நேரத்தில் ஒழுங்காக அது பார்க்காம ஷேர்டு பை, நாட் ஷேர்டு பை அதெல்லாம் பார்க்காம கன்ஃபியூஸ் ஆகி ஆன்சர் பண்ணுவோம். ஸோ வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். சில இப்போ உள்ள ட்ரெண்டிங்லேயே வந்துட்டு என்ன அப்படின்னா A and B, போத் A, B and C அந்த மாதிரி கொடுத்து வர நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எல்லாமே கேர்ஃபுல்லாக கொஸ்டின் 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல் என்ன இருக்குது? டிஸ்க் இருக்குது, த்ரெட்டு, தென் CPU, சிக்னல், மெமரி, ஃபைல் சிஸ்டம், இன்டரப்ட், வர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ் அப்படி இருக்கா? ஸோ இதுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து நமக்கு தெரிகிற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எப்போவுமே வந்து எடுத்ததுமே டக்குன்னு பண்ணக்கூடாது. நமக்கு வந்து தெளிவாக தெரிகிறது எது அப்படின்னு பார்த்து ஒரு ஹிண்ட் ஏதாச்சும் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிறப்போ இஸ் அ மெத்தட் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் தட் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் கீப் ட்ராக் ஆஃப் ஃபைல்ஸ் ஆன் அ டிஸ்க் ஆர் பார்ட்டிஷன். தட் இஸ் த ஃபைல்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் ஆன் டிஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைல் சிஸ்டம்க்கு டிஸ்க் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் வந்து த்ரெட் இஸ் அ பாத் ஆஃப் எக்ஸிக்யூஷன் வித்தின் அ ப்ராசஸ் வித் இந்த CPU அப்படிங்கிறது. இப்போ நமக்கு வர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ் இஸ் அ மெமரி. இப்போ நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு மெமரிக்கு வந்து வர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சாய்ஸாக எடுத்துக்கிட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸாமுக்கு பண்ணணும். இப்போ வந்து நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறப்ப வேறு விஷயம். உங்களுக்கு ஒரு ஹிண்டாக சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கன்ஃபார்மாக தெரியுங்கிறத தான் வந்துட்டு பார்க்கணும். ஓகேவா? Cக்கு 4 வந்து எதில் வருது அப்படிங்கிறத பார்த்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம Cக்கு 4 வந்து இது ரெண்டுலேயும் வருது. ஸோ மற்றபடி என்ன இருக்குது? Bக்கு 1 தான் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. இப்போ Dயும் Aயும் தான் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது. ஸோ D வந்து பாருங்கள், இன்டரப்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு சிக்னல் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, அப்போ Dக்கு வந்து 2 தான் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. ஸோ Dக்கு வந்து 2. இப்போ அதை வச்சு நமக்கு வந்து எல்லாமே இது பண்ணிக்கலாம். இப்போது மெமரிக்கு வந்து C அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. CPUக்கு வந்து Bக்கு வந்து த்ரெட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்க் அப்படிங்கிறது ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. ஸோ BDAC அப்படிங்கிறது தான் வந்துட்டு அதோட ஃப்ளோ. ஸோ இந்த இடத்துல ஏக்கு வந்து டிஸ்க்கு.
ஓகேவா. டிஸ்க்குக்கு வந்து ஃபைல் சிஸ்டம். ஸோ வந்து பி தான், ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஓகேவா. இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து நம்ம அந்த நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகாமல் பண்ணிக்கணும். Which of the following inter-process communication model is used to exchange messages among cooperative process அப்படின்னு கேட்டிருக்காங்க. That is shared memory model and message passing model. இது ரெண்டுமே வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ வந்து ஆப்ஷன் 3 தான் வந்துட்டு நமக்கு கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் வந்து ஷேர்ட் மெமரி as well as மெசேஜ் பாசிங் மாடல் இது ரெண்டுமே வந்துட்டு யூஸ் ஆகுது. டர்ட்டி பிட் இஸ் யூஸ் டு ஷோ. டர்ட்டி பிட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேஜ் தட் இஸ் இதில் வந்து நம்ம பேஜ் வித் லோஸ் ஃப்ரீக்வன்சி அக்வரன்ஸ் ராங் பேஜாக இருக்குமோ அந்த மாதிரி எல்லாம் கரப்டட் பேஜ் இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணும். பட் ஆக்சுவலாக டர்ட்டி பிட் இஸ் யூஸ் டு ஷோ த பேஜ் தட் இஸ் மாடிஃபைட் ஆஃப்டர் பீயிங் லோடட் இன் டு த கேட்ச் மெமரி. கேட்ச் மெமரியில் லோட் ஆனதுக்கு அப்புறமா மாடிஃபை ஆன பேஜை தான் வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா டர்ட்டி பிட் அப்படின்னு சொல்லுவோம். Which one of the following methods are used to pass any number of parameters to the operating system through system calls? எதெல்லாம் வந்துட்டு நிறைய பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ஜென்ரலான ஒரு இது. ஓகேவா. சிம்பிளஸ்ட்டாக என்ன அப்படின்னா பாஸ் த பேராமீட்டர்ஸ் இன் ரெஜிஸ்டர்ஸ். நம்ம ரெஜிஸ்டர்ஸ் வழியாக தான் வந்துட்டு பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணுவோம். பட் வந்து அது லிமிட்டடாக இருக்கும். ஓகேவா. லிமிட்டட் நம்பர்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்கும். இன் சம் கேசஸ் மேபி மோர் பேராமீட்டர்ஸ் தேன் ரெஜிஸ்டர்ஸ். ரெஜிஸ்டர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறத விட நிறைய பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பேராமீட்டர்ஸ்லாம் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா பிளாக் ஆர் டேபிள் இன் மெமரி and address of blocks are passed as parameter in register. Okay, this approach taken by Linux and Solaris. Parameters passed, placed or pushed in on the stack. First another block இருக்கு, block or table. மற்றபடி stack யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணுறோம். இதில் வந்து block and stack methods do not limit the numbers or length of the parameters னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. பிளாக்கும் ஸ்டாக்கும் எனி நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்ஸ் வந்து லிமிட்டட் தான், எனி நம்பர் ஆஃப் அப்படின்னு கிடையாது. பிளாக் ஆர் டேபிள் வந்து இதில் டேபிள் பிளாக்கும் நமக்கு வந்து ஸ்டாக்கும் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ பிளாக் இன் மெயின் மெமரி அண்ட் ஸ்டாக் தான் வந்து எனி நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது லிமிட்டே கிடையாது. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் பி டி தான் வந்துட்டு கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்டர் விச் ப்ரீஎம்ப்டிவ் CPU ஷெடியூலிங் இஸ் யூஸ்டு. எப்போ வந்து ப்ரீஎம்ப்டிவ் அதாவது ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கும்போது அதை கட் பண்ணிவிட்டு ஒரு நியூ ப்ராசஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா தான் ப்ரீஎம்ப்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராசஸ் ஸ்விட்சஸ் ஃப்ரம் ரன்னிங் டு ரெடி ஸ்டேட், ப்ராசஸ் ஸ்விட்சஸ் ஃப்ரம் வெயிட்டிங் டு ரெடி ஸ்டேட், அப்புறம் ப்ராசஸ் கம்ப்ளீட்ஸ் இட்ஸ் எக்ஸிக்யூஷன். ஒரு ப்ராசஸே கம்ப்ளீட் ஆகி போயிடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அதை ப்ரீஎம்ப்டிவ் பண்ண வேண்டிய நீட் கிடையாது. தென் த ப்ராசஸ் ஸ்விட்சஸ் ஃப்ரம் ரெடி டு வெயிட் ஸ்டேட், அது வந்து வெயிட் ஸ்டேட்டுக்கு போயாச்சு ஆல்ரெடி, அப்போ அதையும் வந்து ப்ரீஎம்ப்ட் பண்ணுறதுக்கான நீட் கிடையாது. ஸோ ரெடி ஸ்டேட்டில் இருக்கிறத தான் வந்து CPU வந்து ப்ரீஎம்ப்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதுனால ஆப்ஷன் ஏ அண்ட் பி ஒன்லி தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. இது பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். given below are two statements, one is labeled as assertion A and the other is labeled as reason B. இதுதான் இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் தான் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக ரொம்ப கேட்குறாங்க. assertion and reason. ஸோ assertion பாருங்கள், process involves a library function to create a thread. reason பாருங்கள், the threads make system calls to convey the resource and IO requirements to the kernel அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ தான். பட் அசர்ஷனோட இந்த ரீசனுக்கான இது வந்து ஏன் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ரீசன் சொல்லுதா அப்படின்னு பார்க்கணும். இது வந்து கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். பட் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் அ லைப்ரரி ஃபங்க்ஷன் டு கிரியேட் அ த்ரெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான ரீசன் இங்கே ஏதாச்சும் இருக்குதா? இதுக்கும் அதுக்கும் எந்த லிங்க்கும் இல்லைங்கிறதுனால நம்ம போத் A and R are true, but R is not the correct explanation of A. அதுதான் வந்து கரெக்ட். ஓகேவா.
நெக்ஸ்ட் பாருங்கள், which of the following statements about IPv4 fragmentation is are true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், the fragmentation of an IP datagram is performed only at the source of the datagram. Fragmentation can occur at routers also. அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, only at source of the datagram அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் fragmentation எங்கேயும் நடக்கும், ரவுட்டர்ஸ்லேயும் நடக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், the fragmentation of an IP datagram is performed at any IP router which finds that the size of the datagram to be transmitted exceeds the MTU. Fragmentation can indeed occur at any router along the path if the packet size exceeds the MTU, but it depends on whether the don't fragment flag is set in the IP header. If the flag is set, the router will not fragment the packets and it will instead drop it, sending an ICMP fragmentation needed message back to the source அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல வந்து the fragmentation of an IP datagram is performed at IP router which finds that the size of the datagram to be transmitted exceeds the MTUன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து இது MTU எக்ஸீட்ஸ் ஆச்சு அப்படின்னாலும் இட் டிபெண்ட்ஸ் வெதர் டோன்ட் ஃப்ராக்மெண்ட் ஃப்ளாகை வச்சு தான் இது டிபெண்ட் பண்ணோம். இஃப் த ஃப்ராக்மெண்ட் வந்து ஃப்ளாக் செட்டாக இருந்துச்சு அப்படின்னா த ரவுட்டர் வில் நாட் ஃப்ராக்மெண்ட். ஓகேவா? அதுதான் வந்துட்டு இதோடது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்துட்டு ஃபால்ஸ். ட்ரூ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தெர் இஸ் ரீஅசம்பிளி. The reassembly of fragments is performed only at the destination of the datagram அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் only at the destination of the datagram அப்படிங்கிறது தேர்ட் பாயிண்ட் சி. ஓகேவா? பட் reassembly of fragment is typically performed only at the destination of the datagram. அது வந்து கரெக்ட் தான். ஸோ இது வந்து ட்ரூ அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், the reassembly of fragment is performed at all intermediate routers along the path from source to the destination கொடுத்துருக்காங்க. Reassembly of fragment is not performed at the intermediate routers along the routers forward individual fragments based on their header and do not reassemble. அதை ரீஅசம்பிள்லாம் ரவுட்டர் பண்ணாது. ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார்வேர்டு தான் பண்ணோம் based on their headers. அந்த ஹெட்டர்ஸை பொறுத்து ஜஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணுறது தான் ரவுட்டர்ஸோட வேல்யூ. ஸோ ரீஅசம்பிள்ங்கிறது கிடையாதுங்கிறதுனால இதுவும் ஃபால்ஸ். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, எது ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி மட்டும் தான் ட்ரூ. Next, in design protocol of critical section problem, each process must ask permission to enter in critical section in எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்டர் ஆகிறது என்ன கோடில் அப்படின்னா என்ட்ரி செக்ஷன் கோடு. ஓகே, என்ட்ரி செக்ஷன் கோடில் தான் வந்து என்டர் ஆகும். நெக்ஸ்ட், இஃப் தென் எக்ஸிக்யூட்ஸ் இந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் ஒன்ஸ் இட் ஃபினிஷஸ், அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனை வந்து அதோட எக்ஸிக்யூஷன் ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிட் கோடு, எக்ஸிட் செக்ஷன் கோடில் தான் என்டர் ஆகும். ஒன்ஸ் வந்து என்ட்ரி ஆயிரும், அப்புறமா எக்ஸிட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்ட்டுக்கு போகும் அப்படின்னா ரிமைண்டர் பார்ட்டுக்கு வந்து போகும். ஓகே, ரிமைண்டர் செக்ஷனுக்கு வந்து போகும். ஸோ வந்து லாஸ்ட் வந்து ரிமைண்டர் செக்ஷன். ஸோ இது பார்க்கும்போது என்ட்ரி, எக்ஸிட், ரிமைண்டர் அப்படிங்கிறப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட், கன்சிடர் 4 வேரியபிள் ஃபங்க்ஷன்ஸ் f1, f2, f3, f4 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களா வித் ரெஸ்பெக்ட் டு த சர்க்யூட் கிவன் பிலோ. இந்த இடத்துல பாருங்கள் ஆண்ட் கொடுத்துருக்காங்க. ஆண்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இருக்கா? ஓகே, ஆண்ட் அப்படிங்கிறது ரெண்டுலேயுமே இருக்கணும். ஸோ F1ம் F2வும் கொடுத்துட்டாங்க. F1ம் F2வையும் நம்ம இப்போ செக் பண்ணலாம். ரெண்டுலேயுமே இருக்கிற என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது, 8 ரெண்டுலேயும் இல்லை, தென் 11 இருக்குது, 13 இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம F1ஐயும் F2வையும் பார்த்துருக்கோம். பிகாஸ் வந்து இந்த இடத்துல F1ம் F2வையும் தான் நம்ம ஆண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 3, 5, 7, 11, 13. ஓகே, ஆண்ட் அப்படின்னா ரெண்டுலேயுமே இருக்கணும் ஆண்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆர் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்றில் இருந்தால் கூட போதும் அப்படிங்கிறப்போ ஆரோட ரிசல்ட் என்னவாக இருக்கும் 0. ஏதாச்சும் ஒன்றில் இருக்க, ஓகே 1 இருக்குது.
2 வந்து ஏதாச்சும் ஒன்றில் இருந்தால் பார்ப்போம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். 2, 4, 6, 11, 13. ஓகே, இப்போ இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0, 1, 2, 4, 6, 11, 13. ஓகே, XR அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம XR தான் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, XR இது என்ன அப்படின்னா காமனாக இருக்கக்கூடாது, ரெண்டுலேயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது மட்டும், ரெண்டுலேயுமே சேமாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடணும் XR அப்படிங்கிறப்போ. இந்த இடத்துல பாருங்கள் 13 ரெண்டுலேயுமே இருக்குது, ஸோ அது வரக்கூடாது. அது மாதிரி 11 ரெண்டுலேயுமே இருக்குது, ஸோ அதுவும் வரக்கூடாது. 6 ரெண்டுலேயும் இருக்கா? இல்லை. 7 ரெண்டுலேயும் இருக்கா? 5 ரெண்டுலேயும் இருக்கா? 3 ரெண்டுலேயும் இருக்கா? 0 ரெண்டுலேயும் இருக்கா? 1 ரெண்டுலேயும் வருதா பாருங்கள்? 2 ரெண்டுலேயும் வருதா? 4, 6. ஸோ இது மட்டும்தான் நம்ம இப்போ சேர்த்து எழுத போகிறோம். இப்போ 0 ஆர்டர் எழுதும்போது 0, 1, 2, 3, தென் 4, 5, 6, 7 வருது. ஓகேவா? இந்த மாதிரி வருது. ஸோ இதை வந்து நம்ம சிக்மா அப்படின்னு எடுத்துப்போம். அதே பையில் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்தோம் அப்படின்னா இது தவிர உள்ளதெல்லாம் 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 வரைக்கும் வர்றது தான் 5. ஓகேவா? இது தவிர இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல 2 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். தட் இஸ் வந்து எதெல்லாம் அப்படின்னா y = சிக்மா, இதுவும் கரெக்ட். தென் y = 8, 9, 10, இந்த 2 ஆப்ஷனுமே வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஐபிசி கொடுத்துருக்காங்க, டிமாண்ட் பேஜிங், பேங்கர்ஸ் அல்காரிதம், பிசிபி. ஸோ பேங்கர்ஸ் அல்காரிதம்னா நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் 1 தான் அப்படிங்கிறது. ஓகேவா? சிக்கு 1 அப்படிங்கிறப்போ நமக்கு 2 ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ ஏக்கு வந்து 2 தான். ஏங்கிறப்போ ஐபிசிக்கு வந்து கம்ப்யூட்டேஷ்னல் ஸ்பீடப் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு வந்து ஏ, இதுக்கு வந்து சி. அப்புறமா இருக்கிறது பாருங்கள், டிமாண்ட் பேஜிங்கிறது நமக்கு தெரியும், வர்ச்சுவல் மெமரி. பிசிபி அப்படிங்கிறது டாஸ்க் கண்ட்ரோல் பிளாக் அப்படிங்கிறது தெரியும். ஸோ சி என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்க, ஏக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 2, 4, 1, 2, 4, 1, 3 அப்படின்னு. ஸோ 2, 4, 1, 3ங்கிற ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் சினாரியோஸ் மே லீட் டு அன் இன்ரெக்கவரபிள் எரர் இன் டேட்டா பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிரான்சாக்ஷன் ரைட்ஸ் அ டேட்டா ஐட்டம் ஆஃப்டர் இட் இஸ் ரெட் பை அன் அன்கமிட்டட் டிரான்சாக்ஷன். அன்கமிட்டட்னா என்னது? சேவ் பண்ணாத ஒரு டிரான்சாக்ஷன். ஓகேவா? a transaction writes a data after it is read by an uncommitted transaction. இதுதான் அதோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். டிரான்சாக்ஷன் ரைட்டிங் டேட்டா கமிட்ஸ், தென் த டிரான்சாக்ஷன் விச் ரெட் த டேட்டா மைட் கெட் ஃபேண்டோம் டியூப்பிள். பட் வந்து இதில் என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்ம வந்து இதில் ரோல் பேக் கொடுத்தோம் அப்படின்னா பழைய டேட்டா வந்து கெட் பேக் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல இர்ரெக்கவரபிள் எரர் அப்படிங்கிறது இருக்காது. நோ ரெக்கவரபிள். தென் வந்து ஆப்ஷன் பி பாருங்கள், டிரான்சாக்ஷன் ரீட்ஸ் அ டேட்டா ஐட்டம் ஆஃப்டர் இட் இஸ் ரெட் பை அன் அன்கமிட்டட். ரீட் பண்ணுறது தான். ஸோ இதுலேயும் வந்துட்டு நமக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லை, இர்ரெக்கவரபிள் கிடையாது. தட் இஸ் வந்து ரோல் பேக் பண்ணிக்கிட்டால் ப்ராப்ளம் இல்லை. A transaction reads a data item after it is written by a committed transaction. committed சேவ் ஆனது தான். ஸோ இதுலேயும் வந்து நோ இஷ்யூஸ். இது வந்து நார்மலாக நடக்கிற டேட்டாபேஸ் தான், டேட்டாபேஸ் டிரான்சாக்ஷன் தான். இதில் பாருங்கள், டிரான்சாக்ஷன் ரீட்ஸ் அ டேட்டா ஐட்டம்ஸ் ஆஃப்டர் இட் இஸ் ரிட்டன் பை அன் அன்கமிட்டட் டிரான்சாக்ஷன். ஸோ ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னா இது ஆல்ரெடி இது ரைட் பண்ண இந்த இதை வந்து அதை ரீட் பண்ணிடுச்சு. ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அது சேவ் ஆகலை அப்படின்னா இது வந்து ஒரு தப்பான டேட்டா வந்து ரீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து இர்ரெக்கவரபிள் எரர் ஆயிரும். ஓகே, பிகாஸ் வந்து இது வந்து சேவ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தப்பான டேட்டாவை ரீட் பண்ணி சேவ் பண்ணிடுச்சுன்னா இந்த இடத்துல இது வந்து ப்ராப்ளம் க்ரியேட் ஆயிரும். பிகாஸ் வந்து இது வந்து இர்ரெக்கவரபிள் பண்ண முடியாது, இர்ரெக்கவரபிள் எரராக இருக்கும், ரெக்கவரி பண்ண முடியாது.
ஓகே, ஆப்ஷன் டி தான் வந்துட்டு இதுக்கான கரெக்டான ஆன்சர். தட் இஸ் இர்ரெக்கவரபிள் எரர் வந்து எது க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஐசோலேட்டட் ஐஓ, மெமரி மேப்ட் ஐஓ இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஐசோலேட்டட் அப்படின்னாலே நமக்கு வந்து தெரியும், செப்பரேட், ஹிண்ட் வேர்டு வச்சு நம்ம எடுத்துக்கலாம். தென் மெமரி மேப்ட் ஐஓ அப்படிங்கிறப்போ சேம் செட் ஆஃப் கண்ட்ரோல் சிக்னல் ஃபார் ஐஓ அண்ட் மெமரி. மெமரியும் ஐஓவும் மேப் பண்ணியிருக்கு அப்படின்னா என்னது, சேம் கண்ட்ரோல் சிக்னல்ஸ் ஃபார் மெமரி அண்ட் ஐஓ அப்படிங்கிறப்போ இது வந்து பி. ஸோ இதில் ஏ. தென் ஐஓ இன்டர்ஃபேஸ் எதுக்காக அப்படின்னா டிஃப்ரென்சஸ் இன் சென்ட்ரல் கம்ப்யூட்டர் அண்ட் பெரிஃபரல்ஸ்க்காக. ஐஓ இன்டர்ஃபேஸ் அதுக்காக தானே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து அசிங்க்ரோனஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா ரிக்வெஸ்ட் கண்ட்ரோல் சிக்னல்ஸ் டு பி டிரான்ஸ்மிட்டட் பிட்வீன் த கம்யூனிகேட்டிங் யூனிட்ஸ், கண்ட்ரோல் சிக்னல்ஸ். ஸோ இது வந்து ஆப்ஷன் டி. அப்போ ஏக்கு என்ன அப்படின்னா 2, பிக்கு 1, சிக்கு 4. ஸோ 2 1 4 3, 2 1 4 3 எங்கே வருது பாருங்கள், 2 1 4 3, ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, இதை மாதிரி செலக்ட் பண்ணுறதுல கூட நம்ம மிஸ்டேக் பண்ணாமல் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அந்த இடத்துல. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டி ப்ராசஸர் சிஸ்டம் ஆர் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. மல்டி ப்ராசஸர் சிஸ்டம் இஸ் கண்ட்ரோல்டு பை ஒன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். In multiprocessor system, multiple computers are connected. Multiprocessor தான் இந்த இடத்துல, மல்டி கம்ப்யூட்டர் கிடையாது. ஸோ இது வந்து நமக்கு தப்பு அப்படின்னு தெரியுது. மல்டிப்ராசஸர் சிஸ்டம் இஸ் கண்ட்ரோல்டு பை ஒன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸோ இட் இஸ் ட்ரூ. தென் மல்டிப்ராசஸர் சிஸ்டம் இஸ் கிளாசிஃபைட் as மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரீம் அண்ட் மல்டிபிள் டேட்டா ஸ்ட்ரீம் சிஸ்டம். இஸ் அஃப்கோர்ஸ் மல்டிபிள் ப்ராசஸர் சிஸ்டமில் மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரீம் இருக்கும், தென் மல்டிபிள் டேட்டா ஸ்ட்ரீம் இருக்கும். ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ கொஸ்டினில் வந்து ட்ரூ கேட்டிருக்காங்களா ஃபால்ஸ் கேட்டிருக்காங்களாங்கிறத நம்ம இவ்வளோ பார்த்துட்டு நம்ம மறந்துடுவோம் என்ன கொஸ்டினில் இருக்குன்னு. திருப்பி போய் தெளிவாக பார்த்துக்கணும் என்ன கேட்டிருக்காங்க, எதெல்லாம் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 and 3 தான் வந்து ஆன்சர். 1 and 3 அப்படிங்கிறத கரெக்ட் டிக் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Conservative 2PL, two-phase lock is a deadlock-free protocol. Second one பாருங்க, Thomas Wright rule enforces conflict serializability. Then statement 3, timestamp ordering protocol ensures serializability based on the order of transaction timestamps அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ட்ரூ தான். ஓகே, எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே வந்து ட்ரூ தான். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது, ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் தான் வந்துட்டு கரெக்ட். ஓகே, எல்லாமே ட்ரூ. இதை ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி ரீட் அவுட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Next, which of the following concurrency control protocols ensure both conflict serializability and freedom from deadlock அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வந்து கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டி அண்ட் டெட்லாக் ரெண்டுலேயுமே இருந்து ஃப்ரீயாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து என்ன ஆன்சர் அப்படிங்கிறது பார்க்கலாம். 2-phase locking ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் டைம் ஸ்டாம்ப் ஆர்டரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா பேசிக் 2-phase லாக்கிங் there is a chance for deadlock, பட் கன்சர்வேட்டிவ் 2PL கன்சர்வேட்டிவ் 2-phase லாக்கிங் மட்டும்தான் வந்து டெட்லாக் ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா, ஸோ வந்து ஆப்ஷன் பி 2 மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், அதே தான் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் அது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். A candidate key is a minimal set of one or more attributes that taken collectively allows us to uniquely identify an entity in the entity set ன்னு கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துருச்சு. கேண்டிடேட் கீ இஸ் அ மினிமல் செட் ஆஃப் ஒன் ஆர். இதில் வந்து என்ன இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு கரெக்டுன்னு தெரியுதா. மினிமல் செட் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஆட்ரிபியூட்ஸ் தான் வந்துட்டு நம்ம கேண்டிடேட் கீன்னு சொல்கிறோம். அ கேண்டிடேட் கீ ஃபார் விச் இஸ் நோ ப்ராப்பர் சப்செட் இஸ் ஆல்சோ அ கேண்டிடேட் இஸ் கால்ட் சூப்பர் கீன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ராங்.
A super key என்ன அப்படின்னா super key is a set of one or more attributes that can collectively allows us to uniquely identify an entity set. இதுதான் correct. A super key for which no proper subset is also a super key is called candidate key. ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்டான ஒரு இது எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த இடத்துல இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பி. Next question, consider the following statement. Statement 1, composite attributes cannot be divided into smaller subparts அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா which of the following are correct அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், காம்போசிட் attributes cannot be divided into smaller subparts அப்படின்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் attributes is formed by nesting composite attributes and multi-valued attributes in an arbitrary way. Statement 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா derived attributes is an attribute whose values are computed from other attributes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து எது ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா which of the following is correctன்னு கொடுத்துட்டு அவங்களே வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து காம்போசிட் attributes cannot be divided into smaller parts, இது வந்து wrong. Complex attributes is formed by, இது வந்து true. Derived attributes is an attribute whose values are computed from other attributes, இதுவும் கரெக்ட் தான் இல்லை. derived attributes அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அப்புறம் ஏஜுன்னு கொடுத்தாங்க அப்படின்னா தட் இஸ் derived attribute. ஸோ இதிலேருந்து இதோட வேல்யூ வந்து நம்ம கம்ப்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து ட்ரூ தான். இப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 ஆர் ட்ரூ அப்படிங்கிறது ராங். ஸ்டேட்மெண்ட் 1 ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2, 3 ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ராங். ஸ்டேட்மெண்ட் 1, 2 true, statement 3 falseன்னு கொடுத்துருக்காங்க. that is wrong. statement 1 false, statement 2 and 3 வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ங்கிறதுனால ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், கன்சிடர் த ஃபாலோயிங் ஷெடியூல்ஸ் இன்வால்விங் ட்ரூ டிரான்சாக்ஷன்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ R1 of X, R2 of X இந்த மாதிரி சீரியலைசபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து அதை எழுதிக்கலாம். S1 அப்படிங்கிறது S1க்கு வந்து டிரான்சாக்ஷன் 1, டிரான்சாக்ஷன் 2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து R1 of X இருக்குது, தென் R1 of Y இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து R1 of X, R1 of Y, நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், R2 of Y, W2 of Yன்னு இருக்குது. ஸோ நம்ம R2 of Y, W2 of Yன்னு போட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், W1 of X. ஸோ W1 of X, பிகாஸ் டிரான்சாக்ஷன் 1ன்னு இருக்கிறதுனால டிரான்சாக்ஷனில் வந்து நம்ம 1ல் 1ன்னு போடுறோம். எதெல்லாம் 2 வருதோ அதை வந்து நம்ம டிரான்சாக்ஷன் 2ல் போடுறோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து ரீட் ஆஃப் எக்ஸு, ரீட் ஆஃப் ஒய், இது ரீட் ஆஃப், இதை ஒய் ரெண்டுமே வந்து ரீடு தான் ஆகுது. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ரீடு தான், இந்த இடத்துல ரைட் ஆகுது. ஓகேவா? ஸோ ரீட் ஆகிட்டு ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறது எது எதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல இது எக்ஸு வந்து ரீடு மட்டும்தான், எங்கேயுமே அடுத்து ரைட் ஆகலை. எது ரைட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அதுவும். இப்போ இந்த இடத்துல எக்ஸு வந்து ரீட் ஆகிருக்கு, இங்கே ரைட் ஆகிருக்கு, பட் சேம் டிரான்சாக்ஷன்லேயே தான் நடந்திருக்கு. டிஃப்ரெண்ட்டாக நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒய் மட்டும்தான் இங்கே ரீட் ஆகிட்டு இங்கே ரைட் ஆகிருக்கு. ஸோ வந்து T1லேருந்து T2க்கு வந்து போகுது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் ரீட் 2 ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்கே, ரீட் 2 ஆஃப் ஒய், இது மிஸ் பண்ணியிருக்கோம். ரீட் 2 ஆஃப் எக்ஸ் இருக்குது, அதை நம்ம போடல. இந்த இடத்துல ரீட் 2 ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ அடுத்து எங்கே ரைட் ஆகிருக்கு அப்படின்னா T1ல் ரைட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரீட் ஆகிட்டு இங்கே ரைட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ரீட் ஆகிட்டு இந்த இடத்துல ரீட் ஆகிட்டு இங்கே ரைட் ஆகிருக்கு. அப்படிங்கிறப்போ இங்கேருந்து ஒரு ஆரோ இங்கே போடணும். நெக்ஸ்ட்டு சேம் ஒய் சேமாக இருக்கணும். ஓகேவா? எக்ஸ் அப்படிங்கிறப்போ இதே எக்ஸ் வேரியபிள் இங்கே ரைட் ஆகிருக்கு.
பட் டிரான்சாக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். T2ல் ரீட் ஆகி T1ல் வந்து ரைட் ஆச்சுனாலோ ஆர் T1ல் ரீட் ஆகி T2ல் ரைட் ஆச்சுன்னா நம்ம அதுக்கு வந்து ஒரு ஆரோ மார்க் போடுறோம். எங்கேருந்து எங்கே ஆகுது, இங்கே ரீட் ஆகிட்டு இங்கே ரைட் ஆகிருக்கு, எது Y. ஓகேவா, Y. நெக்ஸ்ட்டு எக்ஸு பாருங்கள், இங்கே T2ல் ரீட் ஆகிட்டு T1ல் வந்து ரைட் ஆகிருக்கு, சேம் எக்ஸு. அப்போது அதுக்கும் நம்ம வந்து ஆரோ போடணும். எங்கே ரீட் ஆச்சு, எங்கே ரைட் ஆகிருக்கு, இங்கே ரீட் ஆகிருக்கு, அப்படி தானே. எக்ஸ் வந்து T2ல் ரீட் ஆகி T1ல் வந்து ரைட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. சப்போஸ் வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா, தட் இஸ் நாட் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். ஓகேவா, சைக்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா நாட் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். இது வந்து ஃபஸ்ட்டு S1. அப்போ S1 வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. S1 இஸ் நாட் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டுமே நாட், இதுவும் ஒரு ஆப்ஷனாக இருக்குது. S1 வந்து கன்ஃபார்மாக நாட் சீரியலைசபிள் கான்ஃப்ளிக்ட் அப்படின்ட்டு. இதில் வந்து போத்துன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து இதுவாகவும் இருக்குமோ, அதனால் நம்ம S1 S2வையும் செக் பண்ணி தான் ஆகணும். S2ஓட இதை வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். S2க்கு பாருங்கள், S2ஓட நெக்ஸ்ட்டு என்னென்ன ஆப்ரேஷன் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஐடியா கிடைக்கும். இப்போ ஆல்ரெடி S1 பார்த்துருப்பீங்க. S1 பார்த்ததுலே கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் சம்ஹவ். சில டைம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்திருக்கு அப்படின்னா S2 இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ அதுவும் கிளாரிஃபை ஆகிடும். ஓகே, சைக்கிள் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் வந்து நாட் சீரியலைசபிள், கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ S2 பற்றி பார்க்கலாமா. அதில் T1 T2 அப்படின்னு போட்டுக்கலாம். என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், R1 of X R2 of X அப்படின்னு வந்திருக்கு. ஸோ R1ன்னா நம்ம T1ல் போடணும், R2 அப்படின்னா T2ல் போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு R2 of Y W2 of Y. ஓகே, R2 of Y W2 of Y. ஸோ இது வந்து R2 தான் வருது, R2 of Y W2 of Y. நெக்ஸ்ட் என்ன பாருங்கள், R1 of Y W1 of X. R1 of Y, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, W1 of X கொடுத்துருக்காங்க. ஸோ W1 of X. இப்போ பாருங்கள், எங்கே இது ரைட்டாக இருக்குது, Y வந்து ரைட் ஆகிருக்கு, பட் இங்கே ரீட் ஆகிருக்கா, இல்லை. ஸோ இது வந்து ப்ராப்ளம் இல்லை. இங்கே வந்து W1 of X வந்து ரைட் ஆகிருக்கு. இப்போ T2ல் எங்கேயாவது ரீட் ஆகிருக்கா அப்படின்னு பாருங்கள். எஸ், ரீட் ஆகிருக்கு. இங்கே ரீட் ஆகி இங்கே ரைட் ஆகிருக்கு. ஸோ வந்து ஆரோ வந்து T2லேருந்து T1 மட்டும்தான், வேறு எங்கேயுமே இந்த ரைட்டுக்கு வந்து இது வேறு எங்கேயுமே வந்து ரீட் ஆகலை. ஓகே, இது வந்து ரீட் ஆகிருக்கு, இந்த W2 of Y ரீட் ஆகிருக்கு, பட் இதுக்கு அப்புறமா தான் ரீட் ஆகுது. இதுக்கு முன்னாடி ரீட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். பட் இல்லைங்கிறதுனால நமக்கு வந்து ஒரே ஒரு ஆரோ தான், இங்கேருந்து இங்கே தான். ஸோ நோ சைக்கிள் அப்படிங்கிறப்போ இது வந்து என்னது, நாட் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டி வந்து இது சாட்டிஸ்ஃபை ஆகாது, அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகே, அப்போது இப்போ நம்ம இதை வச்சு பார்த்துக்கலாம். போத் ஆர் நாட் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள்ங்கிறப்போ இது வந்து ராங். ஓகே, S1 and S2 ஆர் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் அப்படிங்கிறது ராங். S1 இஸ் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் அண்ட் S2 இஸ் நாட் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள், ராங். S1 தான் வந்து நாட் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் அண்ட் S2 வந்து கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் தான் வந்துட்டு ட்ரூ. இப்போ வந்து நம்ம மறுபடியும் செக் பண்ணிக்கணும், ஃபால்ஸ் கேட்டிருக்காங்களா ட்ரூ கேட்டிருக்காங்களா. இவ்வளோ பண்ணும்போது நம்ம இந்த கொஸ்டினே மறந்துடுவோம். ஸோ வந்து மறுபடியும் செக் பண்ணிவிட்டு தான் ஆன்சர் பண்ணணும். விச் ஆஃப் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம டிக் பண்ணிக்கணும்.
Then given the basic ER and relational models, which of the following is incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. An attribute of an entity, and a term entity belongs to an ER model, and the term relational table belongs to relational model. Okay, இப்போ பாருங்கள், an attribute of an entity can have more than one value அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வந்து இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. an attribute of an entity can be composite. In a row of a relational table, an attribute can have more than one value. எப்படி more than one value இருக்கும்? தப்பு. In a row of relational table, an attribute can exactly have one value இருக்கலாம், or null value தான் இருக்கலாம், தவிர more than one value ஒரு attributeக்கு வந்து ஒரு ரோல இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ராங் ஆன்சர். கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ஆப்ஷன் சியை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷின்ஸ்லேருந்து செலக்ட் பண்ண சில கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் இன்னும் நிறைய பார்க்கலாம். நீங்கள் வந்து PGTRB அண்டு டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர்ஸ் அவங்களுக்கு எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் தியரி படிச்சிங்க அப்படின்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தியரி பார்ட்ஸும் வந்து நம்ம வீடியோஸில் வந்து நிறைய இருக்குது, நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே பாருங்கள். ஏதாச்சும் டவுட்டாக கொஸ்டின் சால்வ் பண்ண முடியலை அப்படிங்கிறதோ ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலோ நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். ஸோ வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. எக்ஸாம் வரும், நம்ம அதுக்கப்புறமா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணாதீங்க. இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு எக்ஸாம் வந்ததுக்கப்புறமா நிறைய ரிவிஷன் பண்ணி தரவாக ஃபிங்கர் டிப்பில் இருக்க முடியும். நமக்கு வந்து எப்போவுமே வந்து கொஸ்டின் வந்து தரவாக இருக்கணும். அண்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து நம்ம தரவாக படிச்சிருந்தோம் அப்படின்னா மட்டும்தான், ரிப்பீட்டட் ரிவிஷன் அண்டு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம வந்து நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியும். ஸோ வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க, எதுக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க. டெய்லி ஒரு டைம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. நமக்கு வந்து இப்போ நிறைய டைம் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு எப்படியுமே நோட்டிஃபிகேஷன் வரும் சீக்கிரமே. நம்ம அதுக்கு இப்போ நமக்கு லேட்டாக நமக்கு வந்து படிக்கிறதுக்கு இன்னும் நிறைய டைம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுட்டு இது நமக்கு கிடச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினச்சி பண்ணணுமே தவிர நம்ம வருமோ வராதோ அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணி நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது. இது எல்லாமே நம்ம நல்லா படித்து நமக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்காக நமக்கு கிடைச்ச டைம், இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணி படிங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் more videos like this. Also share it with your friends. If you like this video, please click the like button. Thank you everyone.